வணக்கம். நான் உங்கள் தோழி பேசுகிறேன். இப்போ அந்த 2 நாளைக்கு முன்னால் காரில் ஒரு இந்த பொண்ணு ஒன்று சூசைட் பண்ணிக்கிட்டு, அதுக்கு ரொம்ப ஆழ்ந்த வருத்தத்தை தெரிஞ்சுக்கிறேன். பொண்ணுங்க வீட்டுக்கு வந்தால் அது 10 நாள் தான், 75 நாள் ஆச்சு கல்யாணம் ஆகி. வீட்டில் குழந்தை ஏதாவது சொன்னால் தயவு செஞ்சு இல்லை கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புல் அப்படின்னு சொல்லாமல் குழந்தைகளை பிரச்சனை என்ன ஏதுன்னு விசாரித்து அவளுக்கான தீர்வை கொடுங்க. எதுக்காக 300 பவுனுக்கு நீங்கள் கோடீஸ்வர மாப்பிள்ளை வேணும்னு தான் சொல்லி நினச்சது மாதிரி செஞ்சு அந்த பொண்ணு வாழ்ந்துச்சா? அந்த பொண்ணு சொல்லிச்சா உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் என்னை ரொம்ப துன்புறுத்துறாங்கம்மா அப்படிங்கிற. அம்மா நீங்கள் என்ன செஞ்சுருக்கணும், அதை காதில் வாங்கி சொல்லணும். முக்கால்வாசி குழந்தைகளுக்கு அப்பா தான் உயிராக இருக்கும். அப்பா சொல்லுவார், வாம்மா வீட்டுக்கு வந்துடுமா, இப்போ அந்த மாதிரிலாம் பிரச்சனையெல்லாம் தான் வீட்டுக்கு வந்துடு சாமி அப்படிம்பாங்க. ஆனால் அம்மா என்ன சொல்லுவாங்க, உனக்கு பின்னால் அண்ணன் இருக்கான், அக்கா இருக்குது, தங்கச்சி இருக்குது, அவங்களுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணணும், அதனால் தயவு செஞ்சு அங்கேயே இரு சங்கம் அப்படிங்கிறிய. இப்போ என்ன ஆச்சு, இந்த பொண்ணு 2வது அந்த பேரண்ட்ஸுக்கு மேலே இந்த மாதிரி ஒரு குற்றம்னா பொண்ணுங்க மேலே வேறு மாதிரி. என்னன்னா இந்த காலத்தில் போய் இப்படி ரெக்கார்ட்லாம் பண்ணி வச்சுட்டு எதுக்காக சாகணும்? வெளியில் வரவே முடியல, எங்களை விடவே மாட்டேங்கிறாப்பா வெளில அப்படின்னு சொன்னீங்களே. அப்போ திருப்பதி கோயில் அம்மாவோட தானே போனேன். டக்குன்னு இப்போ சாகிறதுக்கு முன்னால் காரில் தானே போயிருக்கேன். ஓடி போய் ஒரு பெட்டிஷனை கொடுத்து மகளிர் ஏதோ ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் கொண்டு போய் இது மாதிரிலாம் எனக்கு கொடுமை பண்ணுறாங்க, வரதட்சணை கேட்குறாங்க, வீட்டுக்குள்ளே இருக்கணும், வேறு யார்கிட்டையும் பேசக்கூடாதுங்க அப்படிலாம் சொல்கிறாங்கப்பா சார்னு சொல்லியிருந்தீங்கன்னா அவங்க ஆக்ஷன் எடுப்பாங்க. அம்மா சேர்த்துக்கிட்ட இந்த உலகத்துலேயே முக்கால்வாசி பேரண்ட்ஸு தான் பொண்ணோட அம்மா அப்பா தான் காரணமாக இருக்கும். அவங்க என்ன சொல்லுவாங்க, அவங்க என்ன நினைப்பாங்களோ, இவங்க என்ன நினைப்பாங்க, ஊர் உலகம்லாம் என்ன நினைக்குமோன்னு. இப்போ பிள்ளை இறந்த பிறகு ஊர் உலகம்லாம் என்ன ஒரு 10 நாளைக்கு பேசுவாங்க, 16ஆம் நாள் விருந்து சாப்பிடுவாங்க, அதில் உப்பு இல்லை காரம் இல்லைன்னு சொல்லிட்டு போவாங்க. நம்மளுக்கு இது தேவையா? குழந்தைய இப்போ கொடுத்து விட்டு நாங்கள் தான் சமாதானப்படுத்தி அனுப்பணும்னு சொல்லிட்டு இப்போ குழந்தை போயிடுச்சா? இந்த பொண்ணு கொஞ்சம் யோசிச்சிருந்துச்சுன்னா, படித்த பொண்ணு, வசதி வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிற பொண்ணு, அம்மா அப்பா அப்படி தான் சொன்னான்னு சொன்னால் கவலையே படாமல் வெளியில் வந்திருக்கணும். புருஷன் வீட்டில் சரியில்லையா, அங்கேருந்து வெளியில் டைவர்ஸை வாங்கிட்டு உங்கள் அம்மா அப்பா உனக்கு போட்ட நகை ஏதோ வச்சு ஒரு பிஸ்னஸ் பண்ணி வீர மங்கையாக வெளியில் வந்திருக்கணும். இப்படி உயிரை விட்டது மிகப்பெரிய தப்பு. எனக்கு அது கேள்விப்பட்டது ரொம்ப சங்கடமாக இருக்குது. பொம்பளை பிள்ளைய இப்போ இருக்கிற பிள்ளைலாம் எவ்வளோ போல்டாக இருக்குங்க. எங்கள் காலத்து மாதிரி இருக்குங்களா? எங்கள் காலத்துலேயே நாங்களே ஏற்று பேசுவோம். அதுக்காக நீ பேச வேண்டாம், அடிமையாக இருக்க வேண்டாம், வெளியில் வாழ்ந்து காட்டியிருக்கணும். அதுதான் உங்களை மாதிரி பெண்களுக்கு ஒரு நாளைக்கு லட்சக்கணக்கில் நடக்குது. இதை யார் என்ன செய்ய முடியும்? எல்லா பெண்களுக்கும் இந்த பதிவை தான் போடுறேன். யோசிச்சு பாருங்கள், யோசிச்சு பார்த்து நல்லபடியாக இருங்க. இந்த மாதிரி ஒரு முட்டாள்தனத்தை யாருமே எடுக்காதீங்க, தயவு செஞ்சு எடுக்காதீங்க.